பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். சிதம்பரம் பேருந்து நிலையத்தில் ஏழுமலையான் என்ற மினி பேருந்து ஒன்று அனுமதி இல்லாமல் பேருந்து நிலையத்திற்குள் நின்றுள்ளது. அப்போது ரோந்து பணியில் இருந்த போலீசார் போக்குவரத்துக்கு இடையூறாக நின்ற மினி பேருந்தை வெளியே செல்லுமாறு கூறியுள்ளனர். ஆனால் பேருந்தை எடுக்க காலதாமதம் படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனையொட்டி பேருந்து காந்தி சிலை அருகில் வரும்போது போலீசார் மடக்கி பிடித்து நிறுத்தியுள்ளனர். அப்போது ஓட்டுநர் சீருடை இல்லாமல் ஓட்டி வந்தது தெரிய வந்தது. அவரை கீழே இறக்கி விசாரணை செய்தபோது ஓட்டுநர் அருகாமையில் அமர்ந்து கொண்டு கலைவாணன் என்பவர் புதிதாக ஓட்டுநர் பயிற்சி எடுத்ததாக கூறியது போலீசாருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஏனென்றால் பேருந்தில் பயணிகள் இருந்த நிலையில், அதுவும் மாலை நேரத்தில் பள்ளி கல்லூரி விட்ட நிலையில் புதிதாக பேருந்து ஓட்டுவதற்கு கற்றுக்கொள்வதற்காக பேருந்தை இயக்கியதாக தெரிவித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ரோந்து பணியில் இருந்த போலீசார் போக்குவரத்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கவே அங்கு வந்த போக்குவரத்து போலீசார் விதிகளை மீறி பேருந்து நிலையத்திற்கு சென்றது. அதேபோன்று சீருடை இல்லாமல் பேருந்தை இயக்கியது. அதிக பொதுமக்கள் நடமாடும் பேருந்து நிலையத்தில் புதிதாக ஓட்டுநர் பயிற்சி எடுத்தது உள்ளிட்ட போக்குவரத்து விதிகளின்படி பேருந்துக்கு அபராதம் விதித்தனர். மேலும் மாணவர்கள் பொதுமக்கள் அதிகளவு நடமாடும் பகுதியில் ஓட்டுநர் பயிற்சி எடுத்த சம்பவம் சிதம்பரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏன் வண்டி எடுத்துட்டீங்களா? நான் மாடி மேய்க்கிறேன் உங்கள் வீட்டில். யூனிஃபார்முங்க எங்கே யூனிஃபார்மு? பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் வரக்கூடாது. எதுக்கு வந்தீங்க? ஊரு ஊரு ஹலோ ஊரு அடிச்சிருக்கியா? ட்ரையல் பார்க்குறேன். ட்ரையல் பார்க்க வந்து பஸ் ஸ்டாண்டில் உள்ள ட்ரையல் பார்க்க பண்ணி யூனிஃபார்ம் இல்லாமல் ஆடியோட